அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவில் சாலமோன் தேவாலயத்தின் முகப்பில் உள்ள 2 தூண்கள் யாரை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. வேதத்தில் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சாலமோன் அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். இங்கு யாகின் என்பதற்கு ஹீ வில் எஸ்டாப்ளிஷஸ், அவர் ஸ்தாபிப்பார் என்றும், போவாஸ் என்பதற்கு இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரெங்த், அவருடைய வல்லமையால் என்றும் பொருள்படும். ஆக இந்த 2 தூண்களும் அவர் வல்லமையுடன் ஸ்தாபிப்பார் என்று அர்த்தமளிக்கின்றது. இதிலிருந்து வல்லமையுடன் ஸ்தாபிக்கும் அவர் யார், எதை வல்லமையுடன் ஸ்தாபிப்பார் என்று பார்ப்போம். முதலில் அவர் யார் என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்வோம். யாகின் என்பவன் ஆரோனின் வம்சத்தில் வந்தவனும் தேவாலயத்தில் ஆசாரிய வகுப்பில் ஆசாரிய ஊழியத்திற்கு 21ஆம் இடத்திற்கு சீட்டு விழப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமாய் இருந்தான் என்று 1 நாளாகமம் 24:17 வாசிக்கின்றோம். மேலும் இந்த யாகின் ஆரோனுடைய மனைவியும் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபால் என்றும், இவன் தாயின் வம்சத்தில் வந்தவன் என்றும் யாத்ராகமம் 6:23 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யாகின் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில் நகசோனின் சகோதரி ஆரோனின் மனைவியாய் இருக்கிறபடியினால் ஆரோனின் வம்ச வரலாறு நகசோனிலிருந்து தொடங்குகிறது. யாகின் 21ஆம் இடத்தில் ஆசாரிய வகுப்பில் வந்தபடியினால் நகசோனிலிருந்து 21ஆம் இடம் சகரியா 4:7 சொல்லப்பட்ட செருபாபேலை குறிக்கின்றது. இதேபோன்று லூக்காவிலும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையில் இயேசு கிறிஸ்துவிலிருந்து சரியாக 21ஆம் இடம் செருபாபேல் பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த செருபாபேல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கின்றபடியினால் யாகின் என்ற பெயரானது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று அழைக்கும்படியாய் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தின் முகப்பில் உள்ள தூண்களின் ஒன்றுக்கு யாகின் என்ற பெயரிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து 2வது தூண் போவாஸ் என்று சாலமோனால் பெயரிடப்பட்டது. இந்த போவாஸ் யூதா கோத்திரத்தில் ராஜாவாய் இருந்த தாவீதின் வம்சத்தானாய் இருந்தபடியினாலும், போவாஸ் புறஜாதியாகிய மோவாபிய ஸ்திரீ ரூத்தை மனம் செய்து கொண்டபடியினாலும், தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருந்தபடியினாலும் போவாஸ் என்று பெயரிடப்பட்ட 2வது தூண் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளாகிய சகல ஜனங்களுக்கும் அடையாளப்படுத்துகின்றது. ஆக பிரியமானவர்களே, சாலமோன் தேவாலயத்தின் முகப்பில் உள்ள யாகின், போவாஸ் ஆகிய 2 தூண்களும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, அதாவது நியாய பிரமாணத்தின் காலத்திலேயே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அடையாளப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இதிலிருந்து செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சேனைகளின் கர்த்தரும்
ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரண்டாம் வருகையிலே தம்முடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே தம்முடைய ராஜ்யத்தை நமக்காக ஸ்தாபிப்பார். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமீன். அல்லேலூயா.